வணக்கம். தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு. அது என்ன, ஏன், எங்கெல்லாம் மழை வரப்போகுதுன்னு அடுத்த சில நிமிஷத்துல விரிவா பார்க்கலாம். ஆமாங்க மக்களே, உஷாரா இருங்க. தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் ஒரு பெரிய கனமழை வரப்போகுது. நாம உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த வார்னிங்க கொடுத்தது யாருன்னா நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் தான். அவங்க சொல்றபடி அடுத்த சில நாட்கள் நமக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்க போகுது. வாங்க, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட வானிலை அமைப்பு காரணமா தமிழ்நாடோட பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏதோ 1-2 மாவட்டங்களுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட மொத்த மாநிலத்துக்கான ஒரு எச்சரிக்கை இது. சரி, திடீர்னு ஏன் எவ்வளோ பெரிய மழை வரப்போகுது? இதுக்கு பின்னாடி என்ன வானிலை காரணம் இருக்கு? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மால ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த கனமழைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான். சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி வங்கக்கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் நல்லா உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம கடற்கரையோரமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளவு தீவிரமான மழை எதிர்பார்க்கப்படுது. இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். மழை எப்போ, எங்க பெய்யும்? வாங்க அடுத்தடுத்து தேதி வாரியா டீடைல்ஸா பார்க்கலாம். உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இன்னைக்கு, அதாவது நவம்பர் 13ஆம் தேதி தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற இடங்கள்ல லேசான மழை தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த சில நாட்களுக்கு, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மழையோட தீவிரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பெய்யாம அங்கங்க சில இடங்கள்ல மட்டும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யலாம். ஆனா இத வச்சு நாம பெருசா நிம்மதி அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இது ஒரு சின்ன பிரேக் தான். இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள வர்றோம். இந்த சின்ன பிரேக்குக்கு அப்புறமா நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம் பயங்கரமா அதிகரிக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. அப்போ அந்த தீவிர மழையோட முதல் நாள், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். நவம்பர் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, குறிப்பா இந்த டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். 17ஆம் தேதியோட மழை நின்னுடோன்னு நினைக்காதீங்க. அடுத்த நாளும், அதாவது நவம்பர் 18ஆம் தேதியும் இந்த கனமழை எச்சரிக்கை தொடருது. அடுத்த நாள், அதாவது நவம்பர் 18ஆம் தேதி கனமழையோட தாக்கம் கொஞ்சம் தெற்கு பக்கம் நகர்ந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்கள் அதிகமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. சோ இந்த மாவட்ட மக்களும் தயாரா இருக்கணும். சரி, இவ்ளோ மழை பெய்யும்னு சொல்றீங்களே, அப்போ ஸ்கூல் காலேஜ்க்குலாம் லீவ் விடுவாங்களா? இதுதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி. பாருங்க, விடுமுறை பத்தின அஃபிஷியல் பதில் இதுதான். மாநிலம் முழுவதுமா ஒரேடியா லீவு கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அதோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தான் விடுமுறை பத்தி அறிவிப்பாங்க. அதனால உங்க மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக வெயிட் பண்றது தான் நல்லது. ஓகே, இப்போ நாம எவ்வளோ தகவல்களையும் பார்த்துட்டோம். இதுல நாம மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் என்னென்னு ஒரே இடத்துல சுருக்கமா பார்த்துடலாம். இந்த 3 ஸ்டேஜை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இன்னைக்கு, அதாவது நவம்பர் 13 தென் மாவட்டங்கள்ல கனமழை. 2, 14 16 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக், லேசான மழை தான். 3, திரும்பவும் 17, 18 தேதிகள்ல டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை. அவ்வளோதான். இதுதான் இந்த முழு எச்சரிக்கையோட சாராம்சம். அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. ரொம்ப முக்கியமா, உங்க பகுதியில் இருக்கிற இந்த வானிலையை சமாளிக்க நீங்களும் உங்க குடும்பமும் தயாரா இருக்கீங்களா? பாதுகாப்பா இருங்க, தயாரா இருங்க.